சன் டிவில ஒளிபரப்பாக்கிட்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் அன்னம் சீரியல். ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் ஆகாத நிலையில இந்த சீரியலுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த சீரியல்ல விரும்பி பாக்குறாங்க. அன்னம் சீரியல் வந்ததுக்கு அப்புறமா பல சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் அடி வாங்கி போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில கேளடி கண்மணி சீரியல் மூலம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவங்க தான் திவ்யா கணேஷ். அதுக்கப்புறமா சுமங்கலி, மகராசி, செல்லம்மா போன்ற பல சீரியல்ல நடிச்சாலும் பாகியலட்சுமி சீரியல் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு. பாகியலட்சுமி சீரியல் ஜெனி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த ஜெனி கேரக்டரை ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இப்போ அன்னம் சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்ல சீரியலோட ஹீரோவான கார்த்திக்கும் இவங்களும் தான் ஜோடியா இருந்தாங்க. ஆனா கதையில சில சேஞ்சஸ் கொண்டு வந்து இப்போ திவ்யாவை சீரியலோட மெயின் வில்லியா நடிச்சிட்டு வந்தாங்க. இதுவரையும் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த திவ்யா முதல் முறையா வில்லியா நடிச்சிட்டு வந்தது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த ரம்யா கேரக்டரை பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு திவ்யா கணேஷ் அவர்கள் ரம்யா கேரக்டரை விட்டு விலகிட்டாங்க. இதனால ரசிகர்கள் இப்போ சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலை விட்டு திவ்யா விலகினது அவங்களுக்கு முன்ன மாதிரி ரம்யா கேரக்டருக்கு முக்கியத்துவம் இல்லாததுனால அன்னம் சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இது திவ்யா ஃபேன்ஸுக்குனால ஏத்துக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இப்போ அன்னம் சீரியல்ல புது ரம்யாவா யாரு நடிக்க போறா அப்படின்றத ஒரு கேள்வி இருந்த நிலையில அந்த கேரக்டர் யாரு நடிக்க போறாங்கன்னா பிரியாத வரம் வேண்டும் சீரியல்ல நடிச்ச நடிகை பிரியங்கா தான் நடிக்க போறாங்க. இவங்களும் பல மொழி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் கேரக்டர்ல நல்ல நடிக்கக்கூடிய நடிகை தான் நடிகை பிரியங்கா தான் இனிமே ரம்யாவா நடிக்க போறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க திவ்யா கணேஷ் விலகினதை பத்தியும் அவருக்கு பதிலா புது ரம்யாவா பிரியங்கா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.